தனுசு ராசி அன்பர்களுக்கான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது புதிய புதிய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் உங்களையே பார்த்துட்டு இருக்கிறார். 7ஆம் பார்வையாக குரு பகவான் பாத்தீங்கன்னா நேரடி பார்வையில நீங்க இருக்கீங்க. இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதனால நீங்க கவலைப்பட வேணாம். 8ல குரு உச்சமாக இருந்தாலும் அவர் சுபராகி உங்களுடைய ராசிநாதனாக இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை தான் கொடுப்பாரு, நல்ல பலனையே கொடுப்பாரு. கடுமையான போராட்டத்தை கொடுப்பாரு, இருந்தாலும் போராட்டத்துக்கு பின் வெற்றியையும் கொடுப்பாரு. நல்ல பொருளாதாரத்தை கொடுப்பாரு, எதிர்பாராத தனவரவை கொடுப்பாரு. நீங்க எதை எதிர்பார்க்கலையோ, ஏற்கனவே கொடுத்த பணம் வரல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த டைம்ல எதிர்பாராத நேரத்துல உங்களுக்கு அந்த தனவரவு கிடைக்கும் அப்படிங்கறதுதான். தனவரவுல நீங்க எந்த பிரச்சனையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு. 3ஆம் இடத்துல ராகு பகவான், 4ஆம் இடத்துல சனி பகவான். கொஞ்சம் சுகஸ்தானம் பாதிக்கப்படும். அடிக்கடி பயணம் போவீங்க, அந்த பயணத்தினால அலைச்சல்கள் உண்டாகும். இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம். ஹெல்மெட் போடாம எந்த வண்டி வாகனத்திலயும் நீங்க போக வேண்டாம். அதே போல கார்ல இந்த மாதிரி வெளியூர்ல பயணங்கள் போகும்போது டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய அதாவது உங்களோட லைசன்ஸ் எடுத்துட்டு போறது, ஒரு இன்சூரன்ஸ் நீங்க எடுத்துட்டு போறது, ரெனுவல் பண்ணாம இருந்தீங்கன்னா ரெனுவல் பண்றது, இந்த மாதிரி டாக்குமெண்ட் ஐடி ப்ரூஃப் இருக்கு இல்லைங்களா, அந்த அடையாளத்தை நீங்க ஐடி ப்ரூஃப் நீங்க எடுத்துட்டு போகணும். கரெக்டா நீங்க அந்த பேன் கார்டு இதெல்லாம் நீங்க கையில எடுத்துக்கணும், ஆதார் கார்டு இதெல்லாம் நீங்க கையில வச்சுக்கணும். மறந்துடாம எடுத்துட்டு போங்க. அது சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபைன் கட்டக்கூடிய பிரச்சனை அந்த மாதிரி எல்லாம் உருவாகும். அதனால அதை தவிர்க்கறதுக்காக நீங்க பயணம் போகும்போது இந்த இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா? 3ல ராகு, மீடியா துறையில இருக்கிறவங்க, ஐடி கம்பெனியில வேலை பார்க்குறவங்களாம் ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும். அதனால கவலைப்பட வேண்டாம். ஐடி துறையில இருக்கிறவங்களுக்கும் எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும், நல்ல புகழ் கௌரவம் கிடைக்கும். ஏன்னா குருவோட பார்வையில இருக்கிறதுனால அடுத்து 8ஆம் இடத்துக்கு வந்தாலும் எதிர்பாராத விஷயங்கள்ல ஒரு கௌரவம், புகழ் கௌரவம் கொடுக்கக்கூடிய வகையில உங்களுடைய புகழ் எப்பவுமே உங்களுக்கு கௌரவம் குறையாத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு தகுதிக்கு உண்டான மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான். யானை கிட்ட அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்குங்க. கண்டிப்பா 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால, குரு உச்சமாகவும் இருக்கிறதுனால, உங்க ராசிநாதனாகவும் இருக்கிறதுனால யானைகிட்ட, கோயில் இருக்கக்கூடிய கோயில் யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. கண்டிப்பா குரு பலம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தனுசு ராசி அப்படிங்கும் போது இங்கே கேட்ட நட்சத்திரம், மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்க. வியாழக்கிழமையில ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா மன தைரியம் உண்டாகும். அடுத்து பூராடம். பூராட நட்சத்திரம் போராடும் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய விருப்பப்பட்ட வேலைக்காக, தனக்கு வேணுங்கிற வேலைக்காக அவங்க பிடிவாதமா இருந்து ஒரு போராட்டத்தை கொடுப்பாங்க. அதற்கு பிறகு வெற்றி எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் போராடும் அப்படின்னு சொல்லுவாங்க. போராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஜம்புகேஸ்வரர், திருவானைக்காலில் இருக்கக்கூடிய ஜம்புலிங்கேஸ்வரரை வழிபாடு செய்யுங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்க போறது மிக மிக சிறப்பானதாக இருக்கும், ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுதான். அடுத்து உத்திராடம். உத்திராடம் அப்படிங்கும் போது எங்களுக்கு விநாயகர் தான். விநாயகர் வழிபாடு எங்க நீங்க போறீங்க, எந்த ஒரு காரியம் நீங்க முதல்ல செய்யறீங்க, ஒரு டாக்குமெண்ட்ல சைன் பண்றீங்க, புதிய வாய்ப்புகளுக்கு நீங்க ஒரு முதல்ல செய்யறீங்க அப்படிங்கும்போது அந்த காரியங்களுக்கு நீங்க விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு அதன் பிறகு நீங்க தொடங்குனீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய காரியம் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கறதுதான். அரச மரத்துல இருக்கிற விநாயகர் வழிபாடு செய்யுங்க, தண்ணீர் ஊற்றுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய தடைகள் அனைத்தும் விலகும். ஒரு போராட்டம் கண்டிப்பாக உண்டு இந்த வருடம். அதனால பயப்பட வேண்டாம். அந்த போராட்டத்துக்கு பின் வெற்றி 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 அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இந்த வருடம் பராப வருடம், தமிழ் வருடம் உங்களுக்கு மிக சிறந்த வாய்ப்புகளை வழங்கும். வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும், புகழ் கௌரவம் கிடைக்கும், உயர் அதிகாரிகள பாராட்டுகளும் கிடைக்கும். அதனால இந்த வருடம் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறது, அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது தான். இந்த வருடம் அருமையாக அமையிருக்கு. அந்த குரு பகவானோட ஆசையும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.